ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകും. நான் உலகத்தின் வெளிச்சம். യേശുവിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട പ്രഖ്യാപനങ്ങളിലെ ഒരു പ്രഖ്യാപനം ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകും. இயேசு சொன்ன अनेक காரியங்கள் अनेक டிக்ளரேஷன்ஸ்ல ஒரு முக்கியமான காரியம் நான் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன். അത് ഇരുട്ടിൽ നടക്കുന്നവർക്ക് ഈ വെളിച്ചം ഇരുട്ടിൽ നടക്കുന്ന ഒത്തിരി പേരെ வெளிச்சத்திലേക്ക് கொண்டுவருന്നതാണ്. இருளிலே நடக்கிற अनेகரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு ஒளிதான் இயேசு. உரக்க പറഞ്ഞിട്ട് യേശു വെളിച്ചം. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க இயேசுவே ஒளி. യേശു വെളിച്ചമാണ്. எல்லாம் சத்தமா சொல்லுங்க இயேசுவே ஒளி. യേശു മാത്രമല്ല വെളിച്ചം, യേശുവിൽ വിശ്വസിച്ചവരെ കുറിച്ച് യേശു പറയുകയാണ്. മത്തായി 5:14. மத்தேயு 5:14 இயேசு சொல்கிறார், நான் மாத்திரம் வெளிச்சம் அல்ல, என்னை விசுவாசிக்கிறவர்களும் அப்படி இருப்பார்கள். மத்தேயு 5:17 வாசிக்கிறேன். 14 வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകും. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீர்கள். യേശു ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്. இயேசு உலகத்தின் ஒளியா இருக்கிறார். യേശുവിൽ വിശ്വസിച്ചവരും ലോകത്തിന്റെ വെളിച്ചം. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார்கள். ഇന്ന് രാത്രിയിലെ സന്ദേശം ഇതാണ്, യേശു എന്ന വെളിച്ചം. இந்த ராத்திரி நான் கொடுக்கிற பிரசங்கம் இதுவே, இயேசு என்கிற ஒளி. உரக்க പറഞ്ഞിട്ട് യേശു എന്ന വെളിച്ചം. எல்லா சத்தமா சொல்லுங்க இயேசு என்கிற ஒளி. യേശു എന്ന വെളിച്ചം. ഈ വെളിച്ചത്തെ കുറിച്ച് പറഞ്ഞത്, ഈ വെളിച്ചം ലോകത്തിലേക്ക് വന്നുകൊണ്ടിരുന്നു, ഈ വെളിച്ചത്തിൽ ആശ്രയിക്കുന്നവൻ അതുപോലെ വെളിച്ചമാകുമെന്ന്. இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்லப்படுகிறது, இந்த ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது, அந்த ஒளியை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்திற்கு ஒளியாய் மாறுவார்கள். ലോകത്തിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഇന്ന് നിലവിലുള്ള ഏറ്റവും വലിയ വെളിച്ചം സൂര്യന്റെ വെളിച്ചമാണ്. உலகத்தில் இன்றைக்கும் மிகவும் பிரகாசம் கொடுக்கிற ஒரு பெரிய ஒளி சூரிய ஒளி. സൂര്യന്റെ വെളിച്ചമാണ്. சூரியத்தின் ஒளி. ഒരു സൂര്യൻ ലോകം മുഴുവൻ, ഭൂഗോളത്തെ മുഴുവൻ പ്രകാശിപ്പിക്കുക. ஒரு சூரியன் பூமி முழுவதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. ഒരു சூரியன். ഈ സൂര്യൻ തന്റെ വാക്കിനാൽ സൃഷ്ടിക്കപ്പെട്ട സൂര്യനാണ്. இந்த சூரியன் ஒரு வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்ட சூரியன். ഈ സൂര്യനെ ബേസ് ചെയ്താണ് ഭൂമിയിലെ മിക്കവാറും കാര്യങ്ങളെല്ലാം നടക്കുന്നത്. இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் உலகத்துல எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. സൂര്യനെ ബേസ് ചെയ്താണ് സമയം ഭൂമിയിൽ സെറ്റ് ആയിരിക്കുന്നത്. சூரியனை மையப்படுத்தி தான் காலம், அதாவது காலம், டைம் இருக்கு பாத்தீங்களா, காலம் காலம் உலகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. നമ്മുടെ കയ്യിൽ കെട്ടിയിരിക്കുന്ന വാച്ചും ഭിത്തിയിൽ തൂക്കിയിരിക്കുന്ന ക്ലോക്കും ഇതെല്ലാം സൂര്യനെ ബേസ് ചെയ്താണ് ടൈം സെറ്റ് ആയിരിക്കുന്നത്. நம் கை கடிகாரமோ இல்ல சுவர் கடிகாரமோ இது எல்லாம் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பகலையும் இரவையும் தீர்மானிக்கிறது. രണ്ട് വെളിച്ചത്തെ കുറിച്ചാണ് ഞാൻ പറയാൻ പോകുന്നത്. இந்த ராத்திரியில இரண்டு ஒளியை குறித்து உங்களிடத்துல பேசுகிறேன். ഒന്ന് സൂര്യന്റെ വെളിച്ചം, ஒன்று சூரியனுடைய ஒளி, രണ്ട് യേശു പറഞ്ഞ ഞാൻ ആകുന്ന വെളിച്ചം. இன்னொன்னு இயேசு சொன்னார், நான் ஒளியா இருக்கிறேன். രണ്ട് വെളിച്ചങ്ങൾ, இரண்டு ஒளி. ഈ വെളിച്ചങ്ങൾ തമ്മിലുള്ള വ്യത്യാസമാണ് പറയുന്നത്. സൂര്യന്റെ കീഴിലുള്ളതിനെ നാച്ചുറൽ എന്ന് പറയും. சூரியனுக்கு கீழே இருப்பது இயற்கை என்று அழைக்கப்படும். நேச்சுரல். എല്ലാം നാച്ചുറൽ ആണ്. எல்லாம் நேச்சுரல், எல்லாம் இயற்கை. സൂര്യന് കീഴിലുള്ളത് എല്ലാം നാച്ചുറൽ ആണ്. ശലോമോന്റെ ഭാഷയിൽ മായ എന്ന് വിളിക്കും. சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாம் நேச்சுரல், அதாவது உலகத்திற்குரியது. சாலமோன் சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ഇത് നാച്ചുറൽ ആണ്. இது நேச்சுரல். സൂര്യന് കീഴിലുള്ളതിന്റെ കുഴപ്പം, சூரியனுக்கு கீழே இருக்கிறதான எல்லா காரியத்தின் ஒரு பிரச்சனையை சொல்றேன். എന്ത് ഇതിനടിയിലൂടെ പോയാലും പഴകിക്കൊണ്ടേയിരിക്കും. சூரியனுக்கு கீழே எது போனாலும் அது வாடிக்கொண்டே இருக்கும். ഒന്നിനും നിലനിൽക്കാൻ സൂര്യൻ സമ്മതിക്കത്തില്ല. சூரியனுக்கு கீழே போகிற எல்லாவற்றையும் நிலை நிற்பதற்கு சூரியன் சம்மதிப்பதில்லை. കെട്ടിടത്തിന് നിൽക്കാൻ പറ്റത്തില്ല. கட்டிடத்தால சூரியனுக்கு கீழே ரொம்ப நாள் இருக்க முடியாது. ഒരു 100 വർഷത്തിൽ കൂടുതൽ അല്ലെങ്കിൽ ഒരു 500 വർഷത്തിൽ കൂടുതൽ കെട്ടിടത്തിന് നിൽക്കാൻ കഴിയത്തില്ല. ഒരു 2000 വർഷം നിൽക്കുന്ന കെട്ടിടങ്ങളില്ല. എല്ലാത്തെയും സൂര്യന്റെ കീഴിലായ കാരണത്താൽ ഇത് ഓരോ ദിവസം കഴിയും തോറും പഴകും, ഇതിനെ ഇല്ലാതാക്കിക്കൊണ്ടേയിരിക്കും. சூரியனுக்கு கீழே மேக்ஸிமம் 50 வருஷம், 100 வருஷம் இல்ல 1000 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு கட்டடத்தாலும் பூமியில் இருக்க முடியாது. காரணம், சூரியனுடைய அந்த வெப்பம் நாளுக்கு நாள் இதனுடைய தரத்தை குறைக்கும். എന്ത് സാധനങ്ങൾ ഇതിന് കീഴിലേക്ക് വന്നാലും ഇതിന് ഡേ ബൈ ഡേ ഇത് அழுகிக்கொண்டேയിരിக்கும். சூரியனுக்கு கீழே வருகிற டேமேஜ் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் பழுதுபட்டு கொண்டே இருக்கும்.
മനുഷ്യരും ഇതുപോലെ സൂര്യന് കീഴിലേക്ക് വന്ന കാരണത്താൽ ഡേ ബൈ ഡേ ഒരു ബർത്ത്ഡേ ആയെന്ന് പറഞ്ഞാൽ, അല്ലെങ്കിൽ ഒരാളുടെ വയസ്സ് ഒരു വയസ്സോടെ തികഞ്ഞെന്ന് പറഞ്ഞാൽ അർത്ഥം ഈ ആള് ഒരു ദിവസത്തോടെ പഴകി എന്നാണ്. நாம சூரியனுக்கு கீழே மனிதர்களும் வருவதனால நாளுக்கு நாள் நாமும் பழுதப்படுகிறோம். ஒவ்வொரு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும் நமக்கு வயதாகிறது, பழுது சரீரத்தில் தருகிறது. സൂര്യന് കീഴിലേക്ക് കറൻസി വന്നാൽ, சூரியனுக்கு கீழே பணம் வந்தால் പണം പഴകുന്നതാകും, பணம் பழையதாகும். അതിന്റെ കാരണം, அதனுடைய காரணம் 10 അല്ലെങ്കിൽ 50 വർഷത്തിന് പിന്നാടി ഉള്ള കറൻസിയുടെ വാല്യൂ അല്ല ഇപ്പോഴത്തെ കറൻസിയുടെ വാല്യൂ. 50 வருடத்திற்கு முன்பதாக பணத்திற்கு இருந்த மதிப்பு இப்பொழுது இல்லை. 10 രൂപയും കൊണ്ട് തൂത്തുക്കുടിയിൽ നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ 2 ഏക്കർ സ്ഥലം 100 വർഷത്തിന് മുമ്പ് മേടിക്കാം. പക്ഷേ ഇപ്പോൾ നിങ്ങൾ 10 രൂപ കൊണ്ട് വന്നാൽ ഒരു നാരങ്ങ വെള്ളം പോലും കിട്ടത്തില്ല, റോസ് മിൽക്ക് പോലും കിട്ടത്തില്ല. 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு ஓனருக்கு நேரம் உட்கார்ந்து என்ன விலை அப்படின்னு கேட்டறலாம். ஆனா இப்போ அந்த 10 ரூபாயை கொண்டு வந்தீங்கன்னா ரோஸ் மில்க் கூட குடிக்க முடியாது. അതിന്റെ കാരണം സൂര്യന്റെ കീഴിലായതുകൊണ്ട് ഓരോ ഡേ കഴിയുന്തോറും ഇത് പഴകിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. ஏனென்றால் சூரியனுக்கு கீழே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நாள்பட பழுதாகும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. സൂര്യൻ മുകളിൽ നിന്ന് തരുന്ന സന്ദേശം ഇതാണ്: എന്റെ കീഴിലൂടെ അല്ലാതെ ഒരാൾക്ക് പോകാൻ കഴിയത്തില്ല, എന്തു പോയാലും പഴകും. ഇതിന് എല്ലാത്തിനും നാച്ചുറലാണ്, எல்லாத்திനും டைம் எடுக்கும். சூரியன் மேலே நின்று சொல்லுகிறது, எனக்கு கீழே வருகிற யாவரும் எனக்கு அடிமைகள், அவர்களை நாளுக்கு நான் பழுதுபடுத்துவேன், என்னுடைய அனுமதியின்றி யாரும் அங்கே ஜீவிக்க முடியாது. ഇങ്ങനത്തെ ഒരു വെളിച്ചം ഇവിടെ നിൽക്കുന്നു. இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், ஒரு ஒளியை தான் நாம் சூரியனில் பார்க்கிறோம். അടുത്ത ഒരു വെളിച്ചം ഇപ്പുറത്ത് യേശു എന്ന വെളിച്ചം നിൽക്കുകയാണ്. இந்த பக்கத்தில் இயேசு என்கிற ஒளி ஒன்று இருக்கிறது. ഈ വെളിച്ചത്തെ ബൈബിളിന്റെ ഭാഷയിൽ തന്നെ പറയാം, ഈ വെളിച്ചത്തെ വിളിക്കുന്നത് നീതി സൂര്യൻ എന്നാണ്. ஆனால் இந்த வெளிச்சத்தை வேதம் அழைப்பது இது நீதியின் சூரியன். ഇതിന്റെ പ്രത്യേകത, இதனுடைய முக்கியத்துவம், ഇതിന്റെ അടിയിലേക്ക് എന്തു വന്നാലും പുതുകിക്കൊണ്ടിരിക്കും. இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த நீதி சூரியனுக்கு கீழே வருகிற ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். യഹോവയെ കാത്തിരിക്കുന്നവർ കഴുകനെ പോലെ പുതുകി വരും. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல புதுபலன் அடைவீர்கள். എന്തിനെ പുതുക്കിയെടുക്കുന്നതാണ്? எப்படி இது புதுப்பிக்கிறது? അതിന് കീഴിൽ എല്ലാം നാച്ചുറലാണ്, ഇതിന് കീഴിൽ എല്ലാം സൂപ്പർ നാച്ചുറലാണ്. அந்த சூரியனுக்கு கீழே எல்லாம் இயற்கையானது, ஆனா இந்த நீதியின் சூரியனுக்கு கீழே எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சூப்பர் நேச்சுரல். ഒരു உதாரணத்தை சொல்லுகிறேன். ഈ സൂര്യൻ പറയുന്നത്, இந்த சூரியன் சொல்லுவது നാച്ചുറൽ സൂര്യൻ, இந்த இயற்கையான சூரியன் சொல்லுவது എല്ലാത്തിനും ടൈം എടുക്കും, எல்லாத்துக்கும் சமயமாகும், நேரமாகும், എല്ലാത്തിനും ടൈം എടുക്കും, எல்லாவற்றிற்கும் நேரம் எடுக்கும். കേട്ടോ, ഇതിന് നാച്ചുറൽ എന്ന് വിളിക്കും. எல்லாரும் கேளுங்க, இதனைத்தான் அவர்கள் இயற்கை, நேச்சுரல் என்று அழைப்பார்கள். ഒരു ചെടി നടുകയാണ്, ஒரு செடியை நான் நட்டுகிறேன், ഒരു മരത്തിന്റെ കൊമ്പ് കൊണ്ടുവന്ന് നടുകയാണ്, ஒரு மரத்தின் கிளையை கொண்டு வந்து நடுகிறேன். ഇത് കിളിക്കണമെങ്കിൽ ടൈം എടുക്കും. இந்த செடி வளர வேண்டும் என்றால் அதற்கு சமயம் எடுக்கும். അതിന് തളിർപ്പിടാൻ സമയമെടുക്കും, അതിന് മൊട്ടാകാൻ സമയമെടുക്കും, അതിന് ഫലം വരാൻ സമയമെടുക്കും. അതൊരു സീസൺ അനുസരിച്ച് മാത്രമേ ഇതിന്റെ ഫലം പ്രതീക്ഷിക്കാവൂ. நீங்கள் நட்டின அந்த ஒரு குச்சி அது முளைப்பதற்கும், அதிலே மொட்டு வருவதற்கும், பூவாவதற்கும், காயாவதற்கும், கனியாவதற்கும் ஒரு காலம் தேவைப்படும், ஒரு சமயம் எடுக்கும், அதற்கு நேரம் எடுக்கும். ഒരു രോഗം ഇവിടെ ചികിത്സയ്ക്ക് വിധേയമാക്കിയാൽ ടൈം എടുക്കും. ഒരു വ്യാധി വന്നിരുச்சுனா அது പോവறதுக்கு നേരമാകും. ഇതിന് ഏറ്റവും ചെറുതെന്ന് തോന്നിയ നടുവേദന പോലും ചികിത്സിച്ച് മാറ്റാൻ ഈ സൂര്യന് കീഴിൽ ടൈം എടുക്കും. ரொம்ப சிறிய ஒரு முதுகு வலியானாலும் பரவாயில்ல, இந்த சூரியனுக்கு கீழே அது கூட சரியாவதற்கு நேரமாகும், സമയം എടുക്കും. எல்லாவற்றிற்கும் நேரம் வேண்டும். അതിനെ നാച്ചുറൽ എന്ന് പറയും. அதைத்தான் நாம் நேச்சுரல், இயற்கை என்று சொல்கிறோம். സൂര്യൻ താഴെ നിൽക്കുന്ന വൃക്ഷക്കമ്പിനോട് അല്ലെങ്കിൽ നട്ടിരിക്കുന്ന ചെടിയോട് പറയും, പകൽ നേരത്ത് അല്ലെങ്കിൽ എൻ്റെ വെളിച്ചമുള്ള സമയത്ത് ആ വെളിച്ചത്തിൽ നിന്ന് ഊർജം എടുത്താൽ മാത്രമേ നിനക്ക് കിളിക്കാൻ കഴിയത്തുള്ളൂ. இந்த சூரியன் தனக்கு கீழே நட்டப்பட்ட அந்த மரத்தை பார்த்து சொல்லும், என்னிடத்திலிருந்து ஒரு ஒளி அந்த கதிர் உனக்குள் பாய்ந்தால்தான் நீ வளர முடியும் என்று இந்த சூரியன் சொல்லும். ഇതിനെ നാച്ചുറൽ എന്ന് പറയും. இதை இயற்கை, நேச்சுரல் என்று அழைப்பார்கள். സിസ്റ്റത്തെ പൊളിക്കാൻ ആർക്കുമേ കഴിയത്തില്ല. இந்த ஒரு வழிமுறையை உடைப்பதற்கு யாராலும் முடியாது. എന്നാൽ അതേ ചെടിയെ, ஆனால் அதே செடி എടുത്ത് ഇവിടെ കൊണ്ട് ഫിറ്റ് ചെയ്യണം, இங்க கொண்டு வந்து வைக்கணும். ബൈബിളിലുണ്ട് അങ്ങനെ ഫിറ്റ് ചെയ്തവർ.
വേദത്തിൽ அப்படி எடுத்து இங்கே வைத்தவர்கள் உண்டு. ഒരു രാത്രി അഹരോന്റെ വടിയെടുത്ത് നിയമപെട്ടകത്തിന് അടിയിലോട്ട് വെക്കുന്നു. ஒரு ராத்திரி ஆரோனின் கோலை எடுத்து இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறார்கள். ഒറ്റ രാത്രി കൊണ്ട് തളിർത്തു പൂത്തു ഫലം കായ്ച്ചിരിക്കുന്നു. ஒரே ராத்திரியில இந்த குச்சி சூரியனுடைய உதவி இல்லாமல் വളർന്നത് പൂത്തது കായ്ച്ചது കണി കൊടുത്തത്. ഈ സൂര്യൻ പറയുന്നു അവിടെ എന്ത് സംഭവിച്ചാലും നാച്ചുറൽ, ഇവിടെ എന്ത് സംഭവിച്ചാലും സൂപ്പർ നാച്ചുറൽ ആയിരിക്കും. அந்த சூரியன் சொல்லுகிறது எனக்கு கீழே நடப்பதெல்லாம் இயற்கையானது, ஆனால் இந்த சூரியன் சொல்லுகிறது எனக்கு கீழே நடப்பதெல்லாம் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. സമയമെടുക്കുമെന്ന് അവിടെ കേട്ട വാർത്ത ഈ സൂര്യന് മുമ്പിൽ സെക്കൻഡുകൾ കൊണ്ട് സംഭവിക്കുകയാണ്. வெகு நேரமாகும் என்று சொல்லப்பட்ட அதே காரியம் இந்த சூரியனுடைய கீழே வரும் பொழுது ஒரு நொடி பொழுதில் பூக்கும், ஒரு நொடி பொழுதில் அடடா கைய தட்டு. അവിടെ സമയമെടുക്കുമെന്ന് പറഞ്ഞ ചികിത്സകൾ ഇതിന്റെ കീഴിൽ ഇന്ന് രാത്രി ഒറ്റ വാക്കവൻ കൽപ്പിച്ചാൽ സൗഖ്യമാകുകയാണ്. அந்த சூரியனுக்கு கீழே சுகமாவதற்கு நேரமாகும் என்று சொல்லப்பட்ட எல்லா காரியமும் இந்த ராத்திரியிலே ஒரு நொடி பொழுதிலே இந்த மைதானத்திலே சுகம் இறங்கி வரும். கை தட்டி ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലേക്ക് പോയാൽ ആദിയാഗമത്തിൻ പുസ്തകത്തെ பார்த்தால் വീട്ടിൽ ചെന്ന് വായിച്ചാൽ അട വീട്ടിൽ പോയി വാസിங்க. ആദിയിൽ ദൈവം ആകാശവും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചു. ആദിയിലെ ദേവൻ വാനത്തെയും ഭൂമിയും പടൈத்தார். അടുത്ത വാക്യം അവൻ വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ എന്ന് കൽപ്പിച്ചു. അടുത്ത വചനത്തിൽ വെളിച്ചം ഉണ്ടാക கடவது என்று அவர் சொன்னார். ആ വെളിച്ചം സൂര്യനല്ല. பாருங்க, அந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த ദൈവം வெளிச்சம் அல்ல. ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറഞ്ഞപ്പോൾ വന്ന വെളിച്ചമാണ്. தேவன் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது வந்த வெளிச்சமே அது. അത് വെച്ച് ദൈവം ഒന്നാം ദിവസം കൗണ്ട് ചെയ്യുന്നു. நல்லா கவனிங்க, வரட்டும்னு சொன்ன வார்த்தையால வந்த அந்த வெளிச்சத்தால தேவன் முதலாவது நாளை கணக்கிடுகிறார். ആ വെളിച്ചത്തെ വെച്ച് ദൈവം രണ്ടാമത്തെ ദിവസത്തെ കൗണ്ട് ചെയ്യുന്നു. அந்த வெளிச்சத்தை வைத்து தேவன் இரண்டாவது நாளையும் கணக்கிடுகிறார். ആ വെളിച്ചത്തെ വെച്ച് ദൈവം മൂന്നാമത്തെ ദിവസത്തെ കൗണ്ട് ചെയ്യുന്നു. அந்த வெளிச்சத்தை வைத்து தேவன் மூன்றாவது நாளையும் தேவன் கணக்கிடுகிறார். ഈ കാണുന്ന സൂര്യനെ ദൈവം എന്നാണ് ഉണ്ടാക്കിയത്? அடடா, இந்த சூரியனை எப்பயா உண்டாக்கினாரே? ആ സൂര്യനെ ഉണ്ടാക്കിയത് നാലാമത്തെ ദിവസമാണ്. நாலாவது நாளில் தான் இந்த சூரியன் வந்தது. ഈ സൂര്യനെ ഉണ്ടാക്കിയത് നാലാമത്തെ ദിവസമാണ്. இந்த சூரியன் வந்தது நான்காவது நாளில். ഈ വെളിച്ചം വന്നത് ഒന്നാമത്തെ ദിവസമാണ്. ஆனால் இந்த சூப்பர் நேச்சுரல் வெளிச்சம் வந்தது இது முதலாவது நாளிலேயே இருக்கிறது. നാച്ചുറലേക്കാൾ പാരമ്പര്യം സൂപ്പർ നാച്ചുറൽ ആണ്. இயற்கை அடடா, பாரம்பரியத்தை விட இந்த இயற்கையில நேச்சுரல்ல இருக்கிற பாரம்பரியத்தை விட நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ற இந்த சூப்பர் நேச்சுரல் தான் பாரம்பரியம் மிக்கது. கையை தட்டு. ഇവിടെ ടൈം എടുക്കുമെന്ന് പറഞ്ഞ പലതും അതിനു മുമ്പിൽ സൂപ്പർ നാച്ചുറൽ ആയി മാറും. இதற்கு கீழே நேரமாகும், காலமாகும், தாமதமாகும் என்று சொல்லப்பட்டவைகள் இங்கே நொடி பொழுதில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு மாறி நிற்கும். கையே ഓരോ അത്ഭുതങ്ങളും നമ്മളോട് വിളിച്ചു പറയുന്നത്, நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு அற்புதங்களும் ഇവിടെ ഒരാൾ സാക്ഷി പറയുമ്പോ, இங்கே ஒரு ஆள் சாட்சி சொல்லும்போது, ഒരു സൗഖ്യം നടന്നെന്ന് പറയുമ്പോ, எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லும்போது, ഒരു അത്ഭുതത്തെ കുറിച്ച് പറയുമ്പോ, ஒரு அற்புதத்தை குறித்து சொல்லும்போது അതിനകത്ത് സംഭവിക്കുന്നത്, அதற்குள்ளே നടப்பது ആ என்னவென்றால் സൂര്യന് കീഴിൽ നിന്ന് അവരുടെ വിഷയം മറ്റൊരു സൂര്യന് കീഴിലേക്ക് പോയെന്നാണ് അർത്ഥം. எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு ஒரு ஆள் சாட்சி சொன்னா என்னையா அர்த்தம்? சாதாரண சூரியனிலிருந்து அது சூப்பர் நேச்சுரல் சூரியனுக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். கையே தட்டி நல்லா விசில் அடிச்சு கமான் தூத்துக்குடி. യേശു ആദ്യത്തെ അത്ഭുതത്തിന് വരികയാണ്. യേശു ക്രിസ്തു முதலாவது அற்புதம் செய்ய வருகிறார். അവിടെ വീഞ്ഞിന്റെ ഷോർട്ടേജ് ഉണ്ട്. அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. കല്യാണ വീട്ടിലാണ് നിൽക്കുന്നത്. கல்யாண வீட்டில் நிற்கிறார். അവിടെ വീഞ്ഞിന്റെ ഷോർട്ടേജ് ആണ്. அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. വീഞ്ഞിനെ ഉണ്ടാക്കി എടുക്കണമെങ്കിൽ സൂര്യൻ പറയുന്നു ടൈം എടുക്കും. அடடா, இனிமேல் தான் அங்க வைனை உண்டாக்கணும், திராட்சரசத்தை உண்டாக்கணும். இந்த சூரியன் சொல்ல அதுக்கு காலமாகுமப்பா. അതിന് മുന്തിരി നടണം. அடடா, முந்திரி விதைய போடணும், അത് കിളിക്കണം, அப்புறம் அது முளைக்கணும், മുന്തിരി പറിക്കണം, அப்புறம் முந்திரிய பறிக்கணும், അത് കൊണ്ടുവന്ന് ഭരണിയിലാക്കണം, அந்த பழத்தை கொண்டு வந்து இடிக்கணும், അത് പല പല കൂട്ടുകളാക്കണം, அதெல்லாம் சேர்த்து அப்படி கிண்டணும், അത് എത്രയോ മാസങ്ങൾ സേവ് ചെയ്ത് വെക്കണം, அநேக மாதங்கள் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும். ഇത്രയും ചെയ്താൽ ചിലപ്പോൾ നല്ലതാവണമെന്ന് തന്നെ ഇല്ല. அடடா, இப்படி இவ்வளவு செஞ்சாலும் சில சமயத்துல கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு, நல்லதாகவும் வாய்ப்பு இருக்கு. ഏറ്റവും കുറവ് ഒരു 2 വർഷത്തെ പ്രോസസ്സാണ് ഇത്. ഈ നല്ല വീഞ്ഞെടുക്കാൻ நல்ல திராட்சரசம் எடுப்பதற்கு குறைந்தது 2 வருடங்கள் தேவைப்படும். 2 വർഷം വരെ സമയമെടുക്കും.
2 வருடங்கள் தாமதமாகும். ആ വീട് മൊത്തം കൊളവായി പോകും. കാരണം ഈ വീട്ടിൽ കല്യാണത്തിന്റെ അടുത്ത സെക്കൻഡിൽ എന്തെങ്കിലും സംഭവിച്ചാ പറ്റത്തുള്ളൂ. அந்த அற்புதம் அப்ப நடக்கலன்னா அந்த கல்யாண வீடு காலி ஆயிரும், திவால் ஆயிரும். அடுத்த செகண்ட்ல அங்க அற்புதம் நடந்தாகணும். ആ വീട്ടിലേക്ക് യേശു ചെല്ലുകയാണ്. அந்த வீட்டிற்கு ஒரு ஒளி வருகிறது. இயேசு ആ വീട്ടിൽ നാച്ചുറൽ എന്ന് പറഞ്ഞ കാര്യത്തെ 2 വർഷം മിനിമം എടുക്കുന്ന കാര്യത്തെ ഒറ്റ വാക്കിനകത്ത് അത്ഭുതമാക്കുകയാണ്. கால தாமதமாகும், இது இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது, நேரமாகும் சொன்ன அந்த நேச்சுரலை, இயற்கையை இயேசு என்கிற ஒருவர் ஒரு நொடி பொழுதிலே தம்முடைய சூப்பர் நேச்சுரலால ஒரே நொடி பொழுதில் அத்தனை பேருக்கும் திராட்சரசத்தை 2 வருடம் செலவாகும் என்று சொன்ன சூரியனின் கதையை இங்கு சூப்பர் நேச்சுரல் உடைக்கிறது. ഈ രാത്രി ചില കുടുംബങ്ങളെ അവൻ ഈ നീതി സൂര്യന് കീഴിലേക്ക് വലിച്ചു കൊണ്ടുപോകുകയാണ്. இந்த தூத்துக்குடி பட்டணத்துல இந்த மைதானத்துல சில குடும்பங்கள் தேவனுடைய நீதியின் சூரியனுக்கு கீழே வரப்போகிறது. இந்த ராத்திரியில നാച്ചുറൽ സൂര്യന് കീഴിൽ ജീവിച്ച ചിലതിനെ സൂപ്പർ നാച്ചുറൽ സൂര്യന് കീഴിലേക്ക് മാറ്റുകയാണ്. இயற்கையான சூரியனுக்கு கீழே இருக்கிற சில காரியத்தை, குடும்பத்தை தேவன் நீதியின் சூரியன், சூப்பர் நேச்சுரல் சூரியனுக்கு கீழே இந்த ராத்திரி கொண்டு வருகிறார். யோவேல் தന്റെ ഒരു പ്രവചനം പറയുകയാണ്. யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். ഈ നീതി സൂര്യനെ അറിയാവുന്ന യോവേൽ പ്രവചിക്കുകയാണ്. இந்த நீதியின் சூரியனை அறியாத தெரியாத யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். തുള്ളലും വെട്ടിക്കിളിയും പച്ചപ്പുഴുവും തിന്ന് ശേഷിപ്പിച്ച സമയത്തെ അവൻ മടക്കി തരും. வெட்டுக்கிளியும் முசுக்கட்டை பூச்சிகளும் உன்னிடத்தில் பட்சித்த வருஷங்களின் பலனை, காலத்தின் பலனை தேவன் திரும்ப தருவார். ആ സാധനത്തെ അല്ല തരുന്നത്, அந்த காரியத்தை அல்ல, அந்த பொருளை அல்ல, ആ സമയത്തെ തരും. அந்த കാലத்தை தருவேன். ഇതിനകത്ത് ലോകത്തൊരാൾക്ക് തിരിച്ചു തരാൻ കഴിയാത്തതാണ് ടൈം. உலகத்தால் திருப்பி கொடுக்கப்பட முடியாத ஒன்றுதான் சமயம். യേശുവിന്റെ പ്രത്യേകത, നീതി സൂര്യൻ നിനക്ക് നഷ്ടപ്പെട്ട ടൈമിനെ മടക്കി തരും. இயேசுவின் ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் அவர் நீ நஷ்டப்பட்ட காலத்தை உனக்கு திரும்ப கொடுப்பார். നിനക്ക് മിനിസ്ട്രിയിൽ നഷ്ടപ്പെട്ട ടൈം, നിന്റെ ജോലിയിൽ നഷ്ടപ്പെട്ട ടൈം, നിന്റെ ബിസിനസ്സിൽ നഷ്ടപ്പെട്ട ടൈം, കുടുംബജീവിതത്തിൽ നഷ്ടപ്പെട്ട ടൈമിനെ പലിശ സഹിതം അവൻ മടക്കി തരും. உன் ஊழியத்துல, உன் குடும்பத்துல, நீ செய்கிற பிசினஸ்ல, நீ செய்கிற எல்லா விதத்திலும் நீ இழந்த காலத்தையும் சமயத்தையும் தருணத்தையும் தேவன் இன்று ராத்திரி திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். പലിശ സഹിതം മടക്കി തരും. அடடா 1000 மடங்கு திரும்ப கொடுப்பார். അടുത്തിരിക്കുന്ന ആളെ തൊട്ടിട്ട് പറ, അവൻ സമയത്തെ മടക്കി തരും. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் காலத்தை திரும்ப கொடுக்கிறார். ഇനി കർത്താവ് സമയത്തെ എങ്ങനെയാണ് മടക്കി തരുന്നത്? தேவன் எப்படி காலத்தை திரும்ப கொடுக்கிறார்? തൂത്തുക്കുടി കേൾക്കുക, ദൈവം സമയത്തെ മടക്കി തരും. தூத்துக்குடியே கேள், தேவன் காலத்தை திரும்ப தருவார். ദൈവം എങ്ങനെയാണ് സമയത്തെ മടക്കി തരുന്നത്? தேவன் எப்படி காலத்தையும் சமயத்தையும் திரும்ப தருவார்? അവൻ സമയത്തെ മടക്കി തരുന്ന പറയാം. அவர் കാലத்தை திரும்ப தருவார். ചിലര് 100 വർഷം കൊണ്ട് ചെയ്തത് നിന്നെ കൊണ്ട് 100 ദിവസം കൊണ്ട് ചെയ്യിപ്പിക്കും. 100 ஆண்டுகள் சில விஷயம் நடப்பதற்காக இந்த தேசத்தில் எடுக்கப்பட்டது. ஆனால் 100 வருஷத்துல நடந்ததை என் ஆண்டவர் அடுத்த 100 நாள். ഇത് ഞാൻ പ്രവചിക്കുകയാണ് ചിലരോട്. இது நான் சிலர்ட்ட தீர்க்க தரிசனமா சொல்றேன். തമിഴ്നാട്ടിൽ ചില മിനിസ്ട്രികൾ 100 വർഷത്തിൽ ചെയ്തെടുത്തത്, എന്നാൽ ചില സൂപ്പർ നാച്ചുറൽ മിനിസ്ട്രികൾ, ഇവര് പിള്ളാരെന്ന് പറഞ്ഞ ചിലർ അടുത്ത ചില 100 ആഴ്ചകൾ കൊണ്ട് 100 ദിവസങ്ങൾ കൊണ്ട് ചെയ്തെടുക്കാൻ പോകുകയാണ്. தமிழ்நாட்டில் 100 வருடங்களாக சில ஊழியங்களால் செய்யப்பட்ட அனுபவத்தை சின்ன பையன் சார் அவன் அப்படின்னு சொல்ற சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடுத்த 100 நாள்ல செய்ய. ചിലരുടെ ബിസിനസ്സിൽ ചിലർ വർഷങ്ങൾ എടുത്ത റിസൾട്ട് ചിലർക്ക് മുമ്പിൽ ആഴ്ചകൾ കൊണ്ട് ദൈവം തുറക്കാൻ പോകുകയാണ്. சில தொழில்களில், சில தொழில் நிறுவனங்களில் அநேக வருடங்கள் எடுக்கும் என்று நினைத்த அந்த ஆதாயங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் சில நாட்களில் உனக்காக திறக்கப்படும், கொடுக்கப்படும். கையை தட்டுறவங்க தூத்துக்குடியில் இருக்கீங்களா?